பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, என்ன செய்தார் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சீரீஸினுடைய 6வது நாள் 6வது தொகுதியை பற்றி பேச போகிறோம். ஸோ எது அந்த 6வது தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவடி தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆவடி தொகுதியை பொறுத்த வரைக்குமே சொல்லணும் அப்படின்னா, அந்த 2011 நடந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ 2011 தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல எலெக்ஷன் அப்படின்றது நடக்குது. 2011லையும் 16லையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொகுதி உருவாக்கப்பட்டதுலேருந்து நடத்தப்பட்ட 2 எலெக்ஷன்லையுமே அதிமுக தான் அங்கே வின் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதிமுக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆவடியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. ஆவடி தொகுதின்றது அதிமுகவுடைய கோட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்தப்ப வந்துட்டு பார்த்தோம்னா ஆவடி தொகுதியில் நின்று 2021 ஜெயிச்சிருந்தாரு அமைச்சர் நாசர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாசரோடைய அரசியல் பயணத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் இளைஞரணி ஆரம்பிச்சப்ப வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் ரொம்பவே வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஸ்டாலின் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நாசர் இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நெருங்கிய நண்பனாக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நாசருக்கு அமைச்சரவையில் இடம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அது ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பினதுக்கு அப்புறமா அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். அதுக்கப்புறமா மறுபடியும் சேர்க்கப்பட்டார். அவருடைய அரசியல் கிராஃப்ட் அப்படின்றது இப்போ பாசிட்டிவ்ல தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் ஆவடியில் நாசர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன வாக்குறுதிகள் அப்படின்றதெல்லாம் என்ன, அதை தாண்டி வந்துட்டு ஆவடி தொகுதி உருவாக்கப்பட்டே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் தான் ஆகுது அப்படின்னாலும் பல பிரச்சனைகள் ஆவடி தொகுதியில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஆவடி தொகுதிக்குள்ள இருக்கு, அதுக்கு அமைச்சர் நாசர் இருக்கார் இல்லையா, அவர் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு, சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ ஆவடி தொகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆவடி தொகுதியை சுற்றி ஐயப்பாக்கம் ஏரி, பருத்திப்பட்டி ஏரி, திருநன்றவூர் ஏரி, கொரட்டூர் ஏரி, புழல் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஏரிகள் இருந்தாலும் அங்கேருந்து வந்துட்டு இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் அப்படின்றது அந்த மக்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆவடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஏரியால் சூழப்பட்டிருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இந்த தண்ணீர் பிரச்சனையை சரி செய்யணும், சுற்றி இவ்வளோ ஏரி இருந்தாலும் நல்ல தண்ணி வந்துட்டு குடிக்கிறதுக்கு கிடைக்கிறது கிடையாது, அதை வந்துட்டு நீங்கள் சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அமைச்சர் நாசர் இருக்கார் இல்லையா, அவருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொகுதி பிரச்சாரத்துக்குலாம் போகும்போது என்ன நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆவடி தொகுதியில் வந்துட்டு முழுக்க தண்ணீர் லாரி வச்சு நீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்லாம் சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. ஸோ அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்த ஆவடியில் பார்த்தோம் அப்படின்னா நாசர் முதல் டைமாக திமுகவினுடைய கொடியை பறக்க விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்துட்டு சொன்ன நாசர் அதை செஞ்சிருக்காரா இல்லையா, ஆவடியில் இருக்கக்கூடிய அந்த நீர் பிரச்சனை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அமைச்சர் திரு நாசர் அவர்களால் தீர்க்கப்பட்டிருக்கா இல்லையா, அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த தொகுதி இருக்கு இல்லையா அங்கே முழுக்க நீர் அப்படின்றது தண்ணி லாரிகள் வச்சு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் மக்கள் தான் கமெண்ட்ல போடணும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நல்ல தண்ணி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த ஏரிகள் இருக்கு இல்லையா, இந்த ஏரிகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுற்றி வந்துட்டு கழிவு நீரை கலந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த கழிவு நீர் கலக்கிறதையாவது வந்துட்டு தடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. நான் ஜெயிச்சு வந்தேன்னா அதையுமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாசர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுற்றுப்பட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, தொழிற்சாலைகள் வந்து அந்த சாய நீர் கழிவு நீர் அப்படின்றது அந்த ஏரிகளில் கலக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் காந்தி நகர், கலைஞர் நகர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா இலவச பட்டா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் ராஜீவ்காந்தி நகரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சுடுகாடு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு எரிமேடை அப்படின்றத வந்துட்டு ரெடி பண்ணி தரேன். எரிமேடை மட்டும் கிடையாது, அங்கே வந்துட்டு இந்த மின் விளக்கு வசதி அப்படின்றது இல்லாமல் இருக்கு, அதை ரெடி பண்ணி தரேன். அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுற்றிச்சுவர் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் கோவில் பாதையில் நகராட்சியில் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியை நான் தரம் உயர்த்தி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆவடி தொகுதிக்குள்ள வந்துட்டு சமுதாய கூடம் கட்டித்தரேன், பூங்கா கட்டுறதுக்கான நடவடிக்கைகளை வந்துட்டு நான் எடுப்பேன், ஆரம்ப சுகாதார நிலையம் வந்துட்டு செஞ்சு தரேன், கோவில் பதாகை ஏறி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு
தூர்வாரி அகலப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பல கோரிக்கைகளை மக்கள் கிட்ட வச்சிருந்தாரு, மக்கள் கிட்ட கொடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதை நம்பி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்களும் நாசர் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தாங்க. பொதுவாகவே இந்த ஆவடி தொகுதியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான தொழிற்சாலைகள் சுற்றி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வைஷ்ணவி தேவி கோயில் இருக்கு இல்லையா, வைஷ்ணவி தேவி கோவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஐக்கானாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. மத்திய அரசாங்கத்தினுடைய தொழிற்சாலைகள், இந்த பீரங்கி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, அதுவாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த இராணுவ வீரர்களுக்கான உடைகள் தயாரிக்கக்கூடிய ஆர்டினல் க்ளோத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம், தமிழ்நாட்டினுடைய சிறப்பு காவல் படை, விமானப்படை, அது மட்டும் இல்லாமல் மத்திய ரிசர்வ் படையினுடைய பல பிரிவுகள் வந்துட்டு பார்த்தோன்னா அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆவடியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, தனியார்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா ஸ்டீல்ஸு, டிஐ சைக்கிள்ஸு, முருகப்பா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் அவங்களுடைய தொழிற்சாலைகளை இந்த ஆவடி தொகுதிக்குள்ள வச்சிருக்காங்க. ஆவடி தொகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆவடியிலேருந்து எங்கே போகிறதுக்கு வேணாலும் பஸ் கிடைக்கும். பட் அப்படி அங்கே அதிகப்படியான பஸ்கள் இருக்கிறதுனாலையும் போக்குவரத்துக்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் இந்த போக்குவரத்து பிரச்சனை அப்படின்றதும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதையும் சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லியிருக்காங்க. 2008 ஆரம்பிக்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இன்னுமே வந்துட்டு முழுசா நிறைவடையலை. இன்னுமே அந்த பணிகள் பார்த்தோம் அப்படின்னா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் வந்துட்டு சரி செஞ்சு கொடுக்கணும்னு அந்த மக்கள் பல வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்கள், கோரிக்கைகள், இதையெல்லாம் தான் அமைச்சர் நாசர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள், மக்கள் கேட்கப்பட்ட வாக்குகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது நிறைவேற்றப்பட்டிருக்கா, மக்கள் கேட்ட விஷயத்த அமைச்சர் நாசர் பண்ணி கொடுத்துருக்காரா, ஆவடியில் மறுபடியும் அமைச்சர் நாசரை நிறுத்துறதுக்கு திமுக முயற்சி பண்றாங்க அப்படின்னும் பேச்சுகள் அடிப்படுது. ஸோ மறுபடியும் அமைச்சர் நாசர் இருக்கார் இல்லையா, அவர் அதே ஆவடி தொகுதியில் நின்னா உங்க ஓட்டு நாசர் அவர்களுக்கு விழுமா? விழும் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? இல்லைங்க எங்களுக்கு நாசர் வேணாம், இந்த டைம் வந்துட்டு நாங்கள் வேற ஒரு புது ஆளுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? நாசர் கோட்டை விட்ட எதம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.